வினை அதை பத்தி நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திருவாவூர் ஆளுங்கிறதுக்கு பேராசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? சரி, கேட்போம். ஐயா, நாங்க வினை கர்மானா படிக்கிறோம், அதெல்லாம் என்னன்னு தெளிவா சொல்றீங்களா? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கப்பா. வினைனா என்ன, கர்மானா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சரியா? சரி, முதல்ல வினைனா கர்மானா என்னன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். மனம், மொழி, மெய் ஆகிய முக்கரணங்களாலும் இல்லைன்னா 1, 2, 3 ஏதோ ஒன்னால செய்யப்படுறதுதான் வினை. சரியா சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மனத்தாலோ, மொழியாலோ, பேச்சாலோ அல்லது இந்த உடலாலோ, அது 1, 2 இல்ல 3 சேர்ந்தோ நாம செய்யற செயல்களை வினைகள்னு சொல்றீங்க, அதானே? சரி, இது நம்ம ஓரளவு சரியான கருத்து தான். இப்படி நாம செய்யற செயல்கள் அதைத்தான் வினைன்னு சொல்றோம். அது எத்தனை வகை இருக்கு? 2. என்ன 2 வகை? நல்வினை, தீவினை. நல்வினை, தீவினை. நல்ல செயல் செய்யலாம், இல்லைன்னா தீ செயல் செய்யலாம். செயல் 2 தானே இருக்கு. இந்த 2ம் செஞ்சாலும் 2க்கும் என்ன உண்டு? பயன் உண்டு. பயன் உண்டு. 2க்கும் பயன் உண்டு. நல்வினைக்கு என்ன பயன்? இன்பம் உண்டு. தீவினைக்கு என்ன பயன்? துன்பம் உண்டு. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம நுகரணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பிறவி வேணும். அப்போ நாம செய்யற இந்த வினைனாலதான் நமக்கு என்ன வருது? மறுபிறவி வருது. பிறவி வந்துகிட்டே இருக்கு. நல்ல வினைகள் செய்தா நம்ம பிறவி, அடுத்த பிறவில இன்பத்தையே நம்ம தூய்ப்போம். நிறைய தீவினை செய்தா நிறைய துன்பம் தூய்ப்போம். இதானே சொல்ல வரீங்க? சரி, இப்போ நீங்க கொடுத்த வினைக்குரிய டெபினிஷன், நீங்க வினையை வரையறை செய்தது சரியாக இருக்குமே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஐயம் இருக்கு, ஒரு டவுட் இருக்கு, நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, திருவாவடுதுறை ஆதீனத்துல 23வது குருமகா சன்னிதானமாக இருந்த சீர்வளர் சிவபிரகாச தேசிகர், திருஞான சம்பந்தர், அப்பர் பெருமான், இப்படி இருக்கக்கூடிய இந்த பெரியவங்க எல்லாம் அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளை மாதிரி அவர்களும் மனம், மொழி, மெய்யால் செயல்கள் செய்தார்களா இல்லையா? கண்டிப்பா செஞ்சாங்க. என்ன செயல்கள் செஞ்சாங்க? எல்லாமே நல்வினை. நல்வினைன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இன்பம் கிடைக்கணும். அப்ப அந்த இன்பத்தை அவர்கள் தூய்ப்பதற்கு அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? மறுபிறவி வந்திருக்கணுமா? இப்ப சொல்லுங்க, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த ரமண மகரிஷி, சிவபிரகாச தேசிகர், இவங்க எல்லாம் இப்ப எந்த பிறவியில இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. அப்போ அவங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னா நீங்க சொன்ன டெபினிஷன் இடிக்குதே. ஒண்ணு, நீங்க சொன்ன டெபினிஷன் கொஞ்சம் தவறா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு மறுபிறவி வந்திருக்கணும். அப்படிதானே வருது. ஏன்னா இவங்களும் மனம், மொழி, மெய்யால் அவங்க என்ன பண்ணாங்க? செயல்கள் செய்தார்களே. நீங்க என்ன சொன்னீங்க? நல்வினை செய்தாலும் நல்வினைக்கு ஏற்ற இன்பத்தை நுகர்வதற்கு பிறவி வேணும். இது உண்மையா இருந்தா இவங்களுக்கு எல்லாம் மறுபிறவி இருந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு மறுபிறவி இல்லைங்கிறீங்க. இவங்களை விடுங்க. இப்ப யாரா இருந்தாலும் இப்படி நல்வினையே செய்தாலும் அவங்களுக்கு பிறவி தீரவே தீராது, மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா அதனால ஏதாவது பயன் உண்டா? அப்ப ஏன் நல்லதுதான் செய்யணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டாரா? நல்லது செஞ்சாலும் எனக்கு பிறவி உண்டு, கெட்டது செஞ்சாலும் பிறவி உண்டுன்னா எனக்கு பிறவி வேண்டான்னு தானே இப்ப இதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. எது செஞ்சாலும் பிறவி உண்டுன்னா என்ன பயன்? அப்போ நாம சொன்ன இந்த டெபினிஷன்ல ஒரு சிக்கல் இருக்கு, ஒத்துக்கலாமா? ஏதோ கொஞ்சம் நெருங்குது இல்லையா? அப்போ என்ன நாம தெரிஞ்சுக்கணும்னா, மனம், மொழி, மெய், இந்த 3 கருவிகளாலும் ஒன்றாலோ இரண்டாலோ மூன்றும் சேர்ந்து, மூன்றுமாக சேர்ந்தோ நாம ஒரு செயல் செய்வோமேயானால் அது வினைன்னு சொன்னோம். இப்ப இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கணும். என்ன கரெக்ஷன்னா, மனம், மொழி, மெய் முக்கரணங்களாலும் யான் எனது என்ற செருக்கோடு செய்வதுதான் வினை. அந்த யான் எனது என்ற உணர்வு இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று, எல்லாம் இறைவன் செயல் என்று
அவர்கள் ஆத்மார்த்தமாக ஒரு சேவை செய்வார்களேயானால் அது ஒருபோதும் என்ன ஆகாது? வினையாகாது. வினை ஆகாது. வினை ஆகாதுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. இப்போ சொல்லுங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, நம்ம 23வது குருமகா சன்னிதானம், இவர்களும் மனமொழி மெய்யால் வினைகள் செய்தார்கள். ஆனா என்ன உணர்வோடு செய்தார்கள்? எல்லாமே இறைவன் செயல், எல்லாம் அவன் செயல் செய்ததாலே அவர்கள் செய்த அந்த செயல்கள் எல்லாம் என்ன ஆகல? வினை ஆகல. வினை ஆகாததுனால என்ன இல்லை அவங்களுக்கு? மீண்டும் பிறவி அவர்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா? இப்போ வினைனா என்னன்னு ரீடிஃபைன் பண்ணலாமா? என்ன வினைனா என்ன? மனம், மொழி, மெய், இந்த 3 கர்ணங்களில் ஏதேனும் ஒன்றாலோ இரண்டாலோ அல்லது 3ம் சேர்ந்தோ யான் எனது என்ற செருக்கோடு செய்வதுதான் வினை. அப்படி அந்த யான் எனது என்ற உணர்வு இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று செய்து விட்டால் அந்த செயலுக்கு என்ன பேரு இல்ல? வினைங்கிற பேரு இல்ல. இப்போ நமக்கு தெளிவாயிடுச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ மறுபடியும் நம்ம ரீடிஃபைன் பண்ண அல்லது கரெக்ட் டெபினிஷன் வினைக்கு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனம், மொழி, மெய் ஆகிய முக்கரணங்களாலோ இவற்றில் ஏதோ ஒன்றாலோ இரண்டாலோ யான் எனது செருக்கோடு செய்வதுதான் வினை. அப்படி யான் எனது என்ற செருக்கு இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று செய்தால் அது வினையாக கருதப்பட மாட்டாது. வெரி குட். இப்ப புரியுதுங்க வினைனா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சீங்க. நன்றி. நல்லதுமா, மிக்க மகிழ்ச்சி. சிவாய நம.